வணக்கம். வணக்கம் சார். எங்க நர்சரிக்கு வாங்குறீங்க, ரெகுலரா வந்து வாங்குறீங்க இல்லையா? ஆமாங்க சார், அடிக்கடி யூடியூப்லயும் போடுறேன்னு சொன்னீங்க. கண்டிப்பா வந்த உடனே உங்களுக்கு ஏதாவது பழம் கொடுக்கணும்னு நினைச்சேன். இது பாருங்க, இப்ப பப்பாளி. இது என்ன வெரைட்டி? இது ரெட் லேடி பப்பாளி தான். தொட்டிலே தான் வச்சிருக்கோம். தொட்டில வளர்க்க முடியுமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்குள்ள எனக்கே சந்தேகம் சார். அப்படியா? என்னன்னா அது வந்து பால் எவ்வளவு வருது? பால் தெரியுது, பால் நல்லா வருது. நான் வந்த உடனே ஆச்சரியமா பாத்தேங்க. சரி, நான் நிறைய பழமரம் வச்சிருக்கேன், ஆனா பப்பாளி வந்து தொட்டில இவ்வளவு பெருசா, அதுவும் இவ்வளவு பெரிய பழம் வந்து நல்லா பழுக்கல. அதனால நீங்க என்ன பண்ணீங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. ஆமா, எனக்கு எல்லாம் காயா இருக்கு. கட் பண்ணலான்னு தான் கத்தியோட வந்தேன். கத்தி எடுத்துட்டு தான் வந்தேன். நல்லா பழுத்த அப்புறம் சாப்பிட்டு பாருங்க, அப்படி தேன் மாதிரி இருக்கும். நான் நிறைய சாப்பிட்டேன், சாப்பிட்டு பாருங்க. ஓகே. நாட்டு பப்பாளி எங்களுக்கு கிடைக்குங்க நிறைய, ஆனா இந்த ரெட் லேடி நாட்டு பப்பாளி கரெக்ட். நாட்டு பப்பாளி கரெக்ட். அது வந்து தரையில வைக்கணும், நிறைய காய்க்கும். இந்த மாதிரி ரகங்கள் தான் உங்களுக்கு மாடிக்கு. நம்ம கடையில வாங்கி சாப்பிடுறதுக்கு நாட்டு பப்பாளி, இந்த பப்பாளி வாங்கி இது 100 பெஸ்ட். சிலர் சொல்லுவாங்க ஹைபிரிட் அப்படின்ற மாதிரி. நம்ம இயற்கையா தானே வளர்க்கணும். நிறைய பேருக்கு நம்ம மக்கள்கிட்ட அந்த ஒரு பயம், சந்தேகம் கிடையாது, பயம். நம்ம இயற்கையா தானே வளர்க்கணும். கடையில வாங்கி இந்த டேஸ்ட் நீங்க சாப்பிட முடியுமான்னு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.